அண்ணா ஹெல்ப் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக. உடல் உயிர் ஆன்மா மற்றும் வேறுபாடு சொல்லவும். உடலுடன் ஒன்றி இருப்பது உயிர். உயிருக்கும் ஆன்மாவுக்கும் வேறுபாடு கிடையாது. அந்த உயிர் தான் ஆன்மா. அந்த உடலோடு இருக்கும். அந்த உடலுக்குள் நம்மளை இயக்குவது ஆன்மா. நான் இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது என்னுடைய ஆன்மாவால தான். நீங்கள் எனக்கு கமெண்ட் போடுறது உங்களுடைய ஆன்மாவால் தான். எல்லாமே ஆன்மா தான். ஹாய் சார். புத்தகம் படிப்பார்களா? சில ஏன்னா ஒரு பொருளை ஆத்மாக்கள் தொட முடியாது. அதனால் புத்தகம் படிக்கும். மாமன்னன் பாட்டில் வில்லனாக இருக்கீங்களா? நீங்கள் தானே அது. இல்லை 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 இல்லை. அண்ணா விஜயகாந்த் மாட்டானா என்ன போட்டிருக்கீங்க புரியலையே. ஹாய் அண்ணா. ஹாய் ஹாய் அண்ணா. எங்கள் அக்கா அப்பா கிட்ட பேசணும். ஓகே, கண்டிப்பாக நீங்களே வந்து பேசலாம். அதற்குண்டான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. சீக்கிரமாக. உடலை விட்டு பிரிந்த ஆன்மா எவ்வளோ காலம் வரை அதே நிலையில் இருக்கும்? அது ஆத்ம நிலை பொறுத்த விஷயம். அவங்க இருக்கக்கூடிய காலநிலைகளை பொறுத்த விஷயம். இருக்கக்கூடிய வயதை பொறுத்த விஷயம். வயதாகி எல்லாத்தையும் ஆண்டு அனுபவித்திருந்த ஆத்மாக்கள் உடனே மறுபிறவி செல்லலாம். துருமரணம் சில காலங்கள் ஆகலாம். அந்த வயது வர வரைக்கும் சுற்றிட்டு இருக்கலாம். ஒவ்வொரு நிலையாக மாறி போகலாம். ஆத்ம நிலை, தெய்வ நிலை. ஹாய் அண்ணா. ஹாய் 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 ஹாய். அண்ணா உங்கள் பிளேஸ் சேலம். கண்டிப்பாக சென்னையில் ஒரு நாள் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக ஒரு 3 days போல் இருந்து உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் பேசணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுத்து கண்டிப்பாக பேச வைக்கணும்னு ஒரு ஆசை. கண்டிப்பாக பார்ப்போம். மறுபிறப்பு என்பது உண்மையா? கண்டிப்பாக. பிரபஞ்ச சக்தியை பற்றி சொல்லுங்கள். பிரபஞ்ச சக்தி அதை பற்றி தான் நான் தெளிவாக சொல்லிட்டு இருந்தேன். இயற்கை மிஞ்சின சக்தி எதுவுமே கிடையாது. இயற்கைக்கு உண்டானது எதுவுமே கிடையாது. இன்றைக்கி மனிதர்கள் இவ்வளோ விஷயங்கள் கண்டுபிடிக்கிறோம், இவ்வளோ விஷயங்கள் சாத்தியமாகுது அப்படின்னா அந்த பிரபஞ்ச சக்தியால் மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியமாகுது. பிரபஞ்ச சக்திங்கிறது ஒரு பெரிய விஷயம். கண்டிப்பாக அதை பற்றி ஒரு தனி வீடியோ போடுவோம். அண்ணா நேர்மையான அமைச்சர் ஐயா அவர்கள் சொல்கிட்ட பேசுங்கன்னா அவர் இருந்தவரை மக்களுக்காகவே வாழ்ந்தார் அண்ணா. கண்டிப்பாக 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 கண்டிப்பாக. குட் மார்னிங் ப்ரோ. குட் மார்னிங் அண்ணா. நல்லி எலும்பு என்னாச்சு? இருக்குது ப்ரோ. நீங்கள் எந்த ஊர்? சேலம். இறைவனுக்கும் பிரபஞ்ச சக்திக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இறை சக்தி பிரபஞ்சத்துக்குள்ளே தான் இருக்குது. இறை பிரபஞ்சமும் இறைவனை இயக்கிட்டு இருக்கு. இறைவனும் பிரபஞ்சத்தை இயக்கிட்டு இருக்காங்க. திருமலை நாயக்கர் இருந்தால் பேசுங்கண்ணா. ஓகே, கண்டிப்பாக கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். அண்ணா குட்டிச்சாத்தான் பற்றி சொல்லுங்கள். ஓகே 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 ஓகே. குட்டிச்சாத்தான் அதை பற்றி சொல்லணும்னா அது நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. தெளிவாக ஃபஸ்ட்லேருந்து சொன்னால் தான் அது புரியும். சில பேருடைய அந்த கெட்ட எண்ணங்கள் இருக்குது பாருங்கள். ஏவி விடுறது, அந்த மாந்திரிகத்துக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு நிறையா பயன்படுத்தப்படுறதா சொல்லப்படுது. ஆனால் எனக்கு அதை பற்றி சரியாக தெரியணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் பேசணும். அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோஸில் சொல்கிறேன். ஆனால் உங்களை எனக்கு பிடிச்சிருக்காண்ணா. நன்றி 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். உங்களையும் எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும். எனக்கும். ஆன்மாவின் வடிவம் அளவு என்ன? புகைமண்டலம் தான். உடல் வடிவெல்லாம் கிடையாது. புகைமண்டலம். ப்ரோ நீங்கள் எந்த ஊர்? சேலம். பேய் இருக்கா இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் இருக்குது. இல்லை அப்படின்னு நம்புறவங்கள இருக்குது அப்படின்னு நம்ப வைக்கிறதும் என்னுடைய வேலை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இருக்குது, அவ்வளோதான். என்கிட்ட யாராவது இல்லை அப்படின்னு வாக்குவாதம் செஞ்சால் இல்லை அப்படின்ட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா நம்ம டைம் வேஸ்ட் இல்லை. ஹாய் கதிர். வீடு கிடைச்சிச்சா? இன்னும் இல்லை. அதான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஒன்றும் அது செட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய கோஸ்ட் பாக்ஸ் இன்டர்வியூ மக்களுக்கு எல்லாரையும் வர சொல்லி அவங்களுக்கு இது பண்ணலான்னு பார்க்குறேன். இன்னும் ஒன்றும் செட் ஆகலை. ஆன்மாவிடம் பேச முடியுமா? முடியும். கண்டிப்பாக நம்ம எண்ணலைகளையும் அவங்களுடைய அதிர்வலைகளையும் இணைத்தால் மட்டுமே சாத்தியம்.